ஹாய்ங்க, வெல்கம் டு அமதா கிச்சன். நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு நண்டு கிரேவி தான். இந்த நண்டு கிரேவி சூப்பராக இருக்கும். ரசம் சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி, 2 தக்காளி. இதை அரைக்கிறதுக்கு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 1 1/2 சில்லு தேங்காய், ஒரு தக்காளி. அதோட என்னென்ன போட்டு அரைக்கணும் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகு வச்சுக்கணும், ஒரு 1/2 துண்டு இஞ்சி. இந்த நண்டு கிரேவிக்கு வந்து மிளகு தான் அதிகமாக சேர்க்கணும், மிளகாத்தூள் கம்மியாக தான் போடணும். ப்ளூ நண்டு கிடச்சிச்சின்னு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. இது 1 கிலோ 300 வான்ட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோதான். மசாலா வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எப்படி செய்யலான்னு பார்க்க. இப்போ நான் அவ்வளோதான் வடசட்டி வச்சுட்டேன். வடசட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு நம்பர் போட்டேன். நல்லா பொரிஞ்சு வந்துருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நல்ல எடுத்து சேர்த்துக்கலாம். இது போட்டோடனே நல்ல கலர் நேரம் மாறி வரும் பாருங்கள். ப்ளூ கலராக இருக்கிறது நல்லா ரெட் கலரில் வரும். அந்த வாசனையும் அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்குலாம் நண்டு பிடிக்கவே பிடிக்காது. நண்டு பிடிக்காது, ப்ரான் பிடிக்காது. அவங்களுக்கு வெறும் மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு அம்மா வீட்டிலேருந்தே நண்டு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நான் இதிலே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அவ்வளோதான். இதோட ஊற்றி நல்லா ஒரு தடவை கிளறிடலாம். அவ்வளோதான். நான் எல்லாத்தையும் போட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இந்த கொஞ்சம் தண்ணி நல்லா ஒரு செமி கிரேவி பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் இது அடுப்புலேயே இருக்கட்டும். அவ்வளோதான். நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா எல்லாம் வற்றி வந்துருச்சு. எனக்கு போதும். நான் இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் மல்லித்தலை மட்டும் தூவி இறக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், நண்டு கிரேவி ரெடி.